வீடு அங்கே கட்டியிருக்காங்க, ஒரு மினி பேலஸே கட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த வீட்டில் வசதி ஒன்றும் இல்லை, 2 இல்லை 3 கார் உங்ககிட்ட இருந்தாலும் இந்த வீட்டில் நிறுத்திருக்கு. அந்த அளவுக்கு பெரிய பார்க்கிங் ஏரியா. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவான லிவிங் ஹால், ஒரு அட்ராக்டிவான கலர் காம்பினேஷன், நல்ல லென்த்தான கிச்சன் கம் டைனிங். வீட்டுக்கு 3 பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான் வித் அட்டாச்டு பாத்ரூமோட. இது போக ஒரு அவுட்டர் பாத்ரூமும் இருக்கு. இது போக ஒரு காமன் பால்கனி ஏரியா, ஒரு பிரைவேட் யூட்டிலிட்டி ஏரியா. வீட்டை சுற்றியுமே இடம் விட்டு கட்டியிருக்காங்க. 3.5 சென்ட்ல யாரெல்லாம் இடம் வச்சுட்டு எப்படி வீடு கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டை முழுசா பாருங்க. இந்த வீடு அன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 30க்கு 50ங்கிற பிளாட் டைமென்ஷன்ல வீட்டை 1850 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK விட நல்லா ஸ்பேஸாகவே கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கான ஃப்ரண்ட் டெலிவிஷனுங்க ஐவரி அப்புறம் ப்ரௌன் கலர் தீம்லேயே டெக்ஸ்சர் டிசைன்ஸ்லேயே பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு சின்ன சின்ன பார்டர் ஒர்க்கு, சீன்ஸ் லேசர் ஒர்க்கு, அப்புறம் கோல்டன் தீமில் சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோட இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக் வந்து அட்டகாசமாக இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய நல்ல ஒய்டான தார் ரோடு, ட்ரைனேஜ், இபி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. அந்த அளவுக்கு இந்த வீட்டை வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அமைச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் இந்த ஏரியாவில் வந்துருச்சு. இது வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கான ஒரு கொடுத்துருக்க ஒரு ஃபோல்டபுள் கேட், மெட்டல் கேட்டாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. WPC போர்டெல்லாம் சென்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா 30க்கு 16ங்கிற அளவில் நல்ல மிகப்பெரிய ஒரு பெரிய போர்ட்டிகோ இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. 3 கார் உங்கள்கிட்ட இருந்தாலும் இங்கே நிறுத்துற அளவுக்கு பெரிய பார்க்கிங் ஏரியாங்க இது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே செக்டு பேட்டர்ன் டிசைன்ஸில் கார் பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்டுக்கான ஜலமூலையில் இந்த வீட்டுக்கு போர்வெல்லும் இருக்குது, வாட்டர் சம்பும் கட்டியிருக்காங்க. அது போக பைப்பெல்லாம் அங்கே நல்ல தண்ணி வந்துச்சுன்னா அங்கே பிடிக்கிற மாதிரி பைப்பும் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கடைசியில் வந்து EB மீட்டர் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுற்றி நம்ம செட்பேக் ஏரியா பார்த்துடலாங்க. இங்கே வந்து பெரிய செட்பேக் ஏரியா இருக்குது. இங்கே வந்து வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்தியன் கிளாஸட் டைப்பில் இருக்குங்க. இந்த அவுட்டர் பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 3 காருங்கிற அளவில் இந்தியன் கிளாஸட் டைப்பில் இருக்குது. அந்த சைடில் இருக்கிற செட்பேக் ஏரியா இதை விட ரொம்ப பெருசாக இருக்குது. வாங்க அதையும் பார்த்துலாம். ஜலமூலையில் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய செட்பேக் ஏரியா இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கடைசியில் வந்து வீட்டுக்கு துணி இந்த சிலிண்டர்லாம் நம்ம வெளியிலே வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் சிவில் ஒர்க்லேயே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. செட்பேக்லேருந்து இருந்தது இந்த வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. தேக்கு மரத்தில் இருக்குது. பாலிஷ் ஒர்க் செஞ்சு ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க மேட் ஃபினிஷிங்கில். வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக 2 படிக்கிட்டே ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு 16க்கு 16 நல்ல ஒரு அட்ராக்டிவான லிவிங் ஹால் பார்க்க முடியும். மைல்டாக இருக்குது. ஃப்ளோரிங் டைல்ஸ் ஆகட்டும், சீலிங்கில் பண்ணியிருக்க ஃபால் சீலிங் ஒர்க் ஆகட்டும், இன்டீரியர் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே மைல்டாக ஒரு காமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் இந்த வீட்டில் இருக்க பொறுத்த வரைக்கும் பெட்ரூம் ஆகட்டும், ஹால் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக. சீலிங் ஃபேனு, ப்ரொஃபைல் லைட்ஸ் யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கு. இந்த இடத்துல மல்டிமீடியா டிவி கொடுத்துருக்காங்க. ஒயிட் ப்ரௌன் இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பக்கத்துலேயே கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா கேபினெட் வந்து CNC லேசர் டிசைன்ஸோட கிழக்கு பார்த்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட ஒரு பூஜா கேபினெட் இருக்குது. இப்போ நம்ம வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்துலாம். ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை முழுசாக பார்த்தீங்கன்னாலும் எல்லா இடத்துலையும் இந்த மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிச்சன் கம் டைனிங் வர என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து இங்கே டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிற மாதிரியான ஒரு பார்ட்டிஷன் ஒர்க்கு செஞ்சுருக்காங்க. இப்போ நான் நிற்கிறது வீட்டோட டைனிங் ஏரியாங்க. 11க்கு 8ங்கிற அளவில் இருக்குது. கிச்சனும் 11க்கு 8ங்கிற அளவில் தான் கொடுத்துருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்காக ஓப்பன் கிச்சன் கம் டைனிங்காக பிளான் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபேன் இருக்குது. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சைடில் டவல் ராடு. இந்த இடத்துலையும் வெளிச்சத்துக்காக ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் வந்து கிச்சனுக்கும் டைனிங்க்கும் சென்டரில் வந்து கிரானைட் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்தோம்னா நல்ல ஒரு அட்ராக்டிவான தீமில் இன்டீரியர் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் சிம்னியும் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட், அதுக்கேற்ற கலரில் வந்து சிங்க் மாட்டியிருக்காங்க. நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு வந்து இங்கே வந்து 2 டேப் இருக்குது. கிச்சனோட வெளிச்சத்துக்காக வெர்டிக்கல் டைப்பில் வந்து ஒரு ஸ்லைடிங் ஓப்பன் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விண்டோ UPVC விண்டோஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் ஆரோமேட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இந்த இடத்துலையும் வெர்டிக்கல் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விண்டோ இருக்குங்க. அதுபோக வால் யூனிட்டு, டால் யூனிட்டு, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய வால் யூனிட் வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க்கோட செஞ்ச ஒரு வால் யூனிட் கொடுத்துருக்காங்க. காப்பர் ஹேண்ட்ரைல்ஸ் எல்லாம் கொடுத்து இன்டீரியர் பண்ணியிருக்கிறது வந்து கிச்சன் வந்து அழகாக தெரியுது. இந்த கிச்சன் கம் டைனிங்லேருந்து வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் போகிற மாதிரி இங்கே டோர் அமைஞ்சிருக்குங்க. டோர் சுற்றியுமே இந்த மாதிரி பேனலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கலரில் வந்து டோரை வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியான டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து கன்னி மூலையில் வீட்டோட 10க்கு 16 அளவில் ஃபஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. பாருங்கள் பெட்ரூம்ஸ்லேயும் பாருங்கள் ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் இருக்குது. இங்கேயும் சீலிங் ஃபேன்லாம் மாட்டியிருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே நீங்கள் பார்க்க முடியும். இங்கே ஒரு கலர் தீமில் இருக்குது. அப்புறம் மிச்சம் 2 பெட்ரூம்லேயும் வேறு கலர் தீம் தான் இன்டீரியர் செஞ்சுருக்காங்க.
இங்கே வந்து ப்ரௌன் வித் லைட் கலர் தீமில் இன்டீரியர் அமைஞ்சிருக்கு. வார்ட்ரோப் கபோர்ட், லேப் கபோர்டுக்கான ஸ்டோரேஜ் யூனிட், ஏசி மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூமோட டோர் வந்து உடன் தீம்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஃபைபர் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 4.25க்கு 7ங்கிற அளவில் வெஸ்டர்ன் கிளாசட் டைப்பில் இருக்குது. இங்கே வந்து கன்சீல்டு வால் மவுண்டட் வெஸ்டர்ன் கிளாசட் மாட்டியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஹேண்ட் வாஷ் மிஷின் இருக்குது. ஒரு பெரிய மிரர் வந்து கலர் சேஞ்சிங் லைட்டோட சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு பெரிய மிரர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே சீலிங் வரைக்கும் டைல்ஸ் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. டவல் ராடு, கீசருக்கான ப்ரொவிஷன்ஸு. அப்புறம் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம்னா அதுக்கெல்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கே வந்து கிரானைட்லேயே ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போய்ட்டு அங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தலாம் 2 பெட்ரூம்ஸையும். லிவிங் ஹால்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் இன்வெர்ட்டர்லாம் வச்சுக்கிற மாதிரியான இங்கே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்தலாம். ஸ்டேர்கேஸ் ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட் தான் கொடுத்துருக்காங்க. கால் வைக்கிற இடம் ஃபுல்லாமே ப்ரைஸுக்கு வந்து இந்த மாதிரி ஆத்தங்குடி டைல்ஸ் மாதிரி லே பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ இருக்குது. ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்தீங்கன்னா இங்கே வந்து லான்ச் இருக்குங்க. தேர்ட் பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம், பால்கனி ஏரியா போகிற மாதிரி லான்ச் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இந்த பெட்ரூமை பார்த்தலாம். இது வீட்டோட செகண்ட் பெட்ரூம். 11க்கு 16ங்கிற அளவில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் சீலிங் ஃபேன் மாட்டியிருக்காங்க. க்ரீன் வித் ப்ரௌன் கலர் தீமில் இன்டீரியர் செஞ்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் மிரரோடு இருக்குது. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் 3 கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம் 5க்கு 7.5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூம் வெஸ்டர்ன் கிளாசெட்டு, ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பக்கவாக இருக்குது. ஃபேன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக விண்டோஸு, ஃபேன் எல்லாமே மாட்டியிருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட பால்கனி பார்த்தலாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல் டோரை தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஓப்பன் பால்கனி ஏரியா. இங்கேருந்து நல்லா பார்க்க முடியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. முன்னாடி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎன்சி லேசர் டிசைன்ஸு, ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பெயிண்ட் ஒர்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனில் காட்டுற மாதிரி இங்கே வந்து சிஎன்சி லேசர் டிசைன்ஸும் ஸ்பாட் லைட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்தலாம். பேசேஜை க்ராஸ் பண்ணி நம்ம சவுத்தன் சைட் போடுறோம். இந்த தேர்ட் பெட்ரூமோட அளவும் 10க்கு 16 தான். இந்த பெட்ரூமில் கலர் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா கிரே வித் ப்ரௌன் கலர் தீமில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்காங்க. வென்டிலேஷனுக்காக பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸு, சீலிங் ஃபேனு, ஸ்பாட் லைட் எல்லாமே இருக்குது. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 4.25க்கு 7ங்கிற அளவில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒன் சைடு வால் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3D டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்ம வீட்டோட யூட்டிலிட்டி ஏரியா போய் பார்த்துடலாங்க. இந்த தேர்ட் பெட்ரூம்லேருந்து போகிற மாதிரி இங்கே வந்து ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்து யூட்டிலிட்டி ஏரியா போகிற மாதிரி இங்கே டோர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே மெட்டல் டோர் தான். இந்த யூட்டிலிட்டி ஏரியாவோட அளவு பார்த்திங்கன்னா 11க்கு 10ங்கிற அளவில் ஒரு ப்ரைவேட் யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஜாலிஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வாஷிங் மிஷின்லாம் வச்சுக்கலாம். அதுக்கான பைப் செட்டிங்ஸு, அவுட்லெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இந்த ப்ரைவேட் யூட்டிலிட்டி ஏரியாவிலேருந்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஒரு மெட்டல் ஸ்டேர்கேஸும் இருக்குது. நல்லா ஒரு ஹெவியான மெட்டலே ரெடி பண்ணி தான் டெரஸில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் வந்ததும் அங்கே காங்கிரஸ் ஸ்லாப் அமைச்சு கொடுத்து 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸு, துணி துவைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸு, மெட்டல் ஸ்டாண்டு எல்லாமே மாட்டியிருக்காங்க. துணி காய போகிறதுக்கான மெட்டல் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் ஐடி பார்க்லேருந்து வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இந்த வீடே அமைஞ்சிருக்கு. ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் இந்த ஏரியாவில் வந்துருச்சுங்க. நம்மளும் டேக்ஸ் பே பண்ணிட்டோம்னா நல்ல தண்ணிக்கான கனெக்ஷன்லாம் இமீடியட்டாக எடுத்துக்கலாம். இந்த வீட்டோட வேலை வந்து 3 சென்ட் இடம், 1850 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. இந்த வீட்டோட வேலை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,20,00,000 சொல்லியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீடை வந்து பார்க்கணும், இந்த வீட்டை பற்றி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டீமோட நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணுங்கள்.